தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம தேவன் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஐக்கியப்பட கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு கூட உறவாட கற்றுக்கொள்ள. தேவனுடைய உறவு நம்மளை ஒவ்வொரு நாளும் கவனிங்க இந்த பூமியில சாட்சியா பக்தியா வாழக்கூடிய மாற்றிட்டு. அதனால தேவனுடைய வார்த்தைக்குள்ள எப்போதும் நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆஸ்வதிப்பார். உபதியா எடுத்துக்கொள்ளும் சொன்னால் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இருக்கும். அதில் 3ஆம் வசனத்துல இந்த கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. கவனிங்க, உன்னுடைய இருதயத்துடைய அகந்தை உன்னை மோசம் போக்குறதா இருக்கு. உன்னுடைய இருதயத்துடைய அகந்த உன்னை மோசம் போக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்துடைய அகந்த பாருங்க மோசம் வந்து தெரியல. அவன் பாருங்க, நான் கரெக்டா நடக்கிறேன், கரெக்டா இருக்கேன், என் மனசாட்சிக்கு நான் கரெக்டா இருக்குங்க. குடிகாரனை பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவான், என் மனசாட்சிக்கு நான் கரெக்டா இருக்கேன், நான் உனக்கு எதாவது துரோகம் பண்ணா? நீ குடிக்கத்தே பெரிய துரோகம், நீ குடிக்கத்தே அந்த வீட்டுக்கு செய்யற பெரிய துரோகம், உன் பிள்ளைக்கு துரோகம் செய்யற. ஏன்னா உன் பிள்ளை உன்னை பார்த்து குடிக்க ஆரம்பிப்பான். 10 வயசுல கரெக்டா இருப்பான், 15 வயசுல கரெக்டா, 20 வயசுலயும் அவன் குடிக்க ஆரம்பிச்சான். காரணம் யாரு? நான் உனக்கு துரோகம் பண்ணான்னு கேட்டல, உன் பிள்ளைய துரோகம் பண்ண வச்சுட்டேன். பிள்ளையுடைய காணிச்சிக்கலாம், அவளுக்கு வரக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணதுக்கு உன் பிள்ளைய உருவாக்கிட்டேன். இன்னைக்கு இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரங்களில் நான் உனக்கு எதுவும் துரோகம் பண்ணல, என் மனசாட்சிக்கு நான் கரெக்டா இருக்கிறேன். ஏங்க, நான் குடிக்காரன் தாங்க, ஒரு தவறு செய்யற மக்கள் தாங்க, என் குடும்பத்துக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லைங்க, நான் எப்பவுமே எதுவும் பண்ண மாட்டேங்க, எங்க மனைவி பிள்ளைக்கு விமானம். நீங்க நினைக்கிறீங்க உங்க இருதயம் உங்களை அப்படி காண்பிக்கும். உங்களுடைய இருதயத்தினுடைய அகந்த, நான் பாருங்க எங்க வீட்டுல எப்படியெல்லாம் வச்சிருக்கு, நான் அப்படி இருக்கேன், என்னெல்லாம் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் அவங்க வீட்டுக்குள்ள உருவாக்கி அவங்களுடைய ஆஸ்திகள்லாம் வரும்போது அவர்கள் ரொம்ப அகந்தியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் இப்படி இருக்கிறேன்ற விஷயம் தெரியாது. அவர்கள் தங்கள் என்ன பண்ண உயர்வாய் பார்ப்பாங்க, கனத்தொடுப்பார். இந்த இருதயத்துடைய அகந்தை அவர்களை மோசம் போக்குறதா, அவர்களை மோசம் உள்ளவராய் மாற்ற. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை உங்களை மோசம் போவதற்கு நீங்க இடம் கொடுக்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துமா, நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துரும். தேவையில்லாத ஆட்களோடு பேசி தேவையில்லாத காரியங்களை செய்து உங்களுடைய இதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, நிரப்பி வைத்தீங்கன்னா அது என்ன பண்ண தெரியுமா, உங்களை அகந்தை உங்களை மோசம் போக்கிவிட்டோம். இன்னைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? அகந்தியா வாழ்கிறோமா? இஸ்ரவேல்ல இருக்கிற சீயோன் குமார்த்திகள் அகந்தையாய் சிலம்பொழிக்க தெரிந்து அப்படியே கண்ணை மிரட்டி ஆண்டு அப்படிப்பட்டவங்களை பிடிக்கல, அப்படிப்பட்டவங்களை அவர் விரும்பல. இந்த அகந்தை எங்கெல்லாம் வருதோ அப்படியேப்பட்டவங்களை அவர் இந்த நேசிக்க மாட்டார். இப்ப இருதயம் அகந்தியா இருக்கிறது நமக்கு நிறைய நேரத்தில் தெரியாது. யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம். எனக்கு தெரியுங்க, போங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்க. இப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு குடும்பமாய், அவள் குறைப்பட்ட குடும்பமாய் மாறினவங்களாம் எனக்கு தெரியும். நீங்கள் அப்படி எந்த விதத்தில் அகந்தியா இருந்துடாதீங்க. இன்னைக்கு உன்னை 10 பேர் நேசிக்கிறாங்க, 10 பேர் உன்னோட கூட பழகுறாங்க, 10 பேர் உன் கூட எப்பவுமே இருக்கிறாங்கன்னா அகந்தியா இருந்துடாத. நிறைய நேரங்கள்ல உங்க தாழ்மைப்படுத்தி, நிறைய நேரத்தில் உங்களை தாழ்த்தி தேவ சம்பந்தம் கேளு, அப்பா நான் எப்படி வாழணும், நான் எப்படி நடக்கணும், எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க, கேட்கும் போது உங்கள் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக. அல்லேலூயா. உங்கள் தேவன் உங்களை நடத்தும்படிக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். அகந்தை உள்ளவர்களாக நீங்கள் வாழக்கூடாது, அகந்தியா நடக்கக்கூடாது. கர்த்தருக்கு அது பிடிக்காது. நீதிமொழிகள்ல 29, 23 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அங்கே தேவன் நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறார். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். கவனிங்க, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு மனுஷன் அகந்தியா இருக்கிறானா அது அவனை தாழ்த்திடும். நீங்கள் தாழ்மையா இருந்தால் அது உங்களை உயர்த்தும். இந்த அகந்தை பாருங்க, ஒரு மனுஷன் என்ன பண்ணுச்சு, தாழ்த்தக்கூடியதாய். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கன்னா நாம் தாழ்ந்து போவதற்கல்ல, உயர்வதற்கு நம்மளை தாழ்த்தக்கூடிய மனிதனாய் மாற வேண்டும். இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த தாழ்மை உள்ள ஒரு மனிதனாய் உங்களை மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் உயர்ந்திருப்போம், கனம் பெற்றிருப்போம், மேன்மை அடைவோம். அதற்காக நீங்க என்ன பண்ணலாம், பிரயாசப்பட வேண்டும். எப்படி பிரயாசப்படலாம்? உங்களை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி. நிறைய காரியங்களுக்கும் ஒரு சிலர் பார்ப்பேன், நல்லா ஒன்றும் இல்லையா. விளையாட்டு வீரர்களை பாருங்க, நல்லா விளையாட தெரியும், அவங்க பாருங்க சைலண்டா தான் இருப்பாங்க. அவங்க நீங்க போய் அடிச்சீங்கன்னா கூட கம்மன் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திறமை இருக்குது. நான் அடிச்சா நீ செத்து போயிடுவேன், அடிச்சனா நீ விழுந்துருவேன் எல்லாம் தெரியும், கம்மன் இருப்பாங்க. ஆனா இவங்க பாருங்க அறகோலை கத்துக்கிட்டு அது என்ன பண்ணும், அகந்தியா போயிட்டு அப்படி போய் செய்யும்.
அது பிரச்சனைக்குள்ள போயிடும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த திறமை உள்ள இருப்பாங்க, அந்த திறமை எங்க கட்டுவாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலவான் வர பாருங்க, அவன் முன்னாடி அதை காமிப்பாங்க பாருங்க, அப்பதான் தெரியும் அவங்க யாரு என்பது. இன்னைக்கு நாம பாருங்க, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை சின்ன சின்ன பசங்க கிட்ட, சாதாரண ஆட்கள் கிட்ட தான், நீ உன்ன மாதிரி ஒரு ஆட்கள் கிட்ட மோதி பார்த்தீங்கன்னா அப்பதான் தெரியும் உன்னை அகந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யாருக்கிட்ட போவ? ஒன்றும் தெரியாத மக்கள் கிட்ட எல்லாம் பேசி இப்படி இப்படின்னு சொல்லுவேன். நீ அப்படி பேசக்கூடாது. இன்னைக்கு வேதத்துல பார்க்கும்போது பாருங்க, ஏசாயா 14 நீங்கள் 13ஆம் வசனத்தையும் 15 வரைக்கும் வாசிக்கும் போது பாருங்க, அங்கே ஒரு காரியங்களை நம்ம பார்க்க போறோம். வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். கவனிங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் அங்க போய் ஆராதனை பண்ணுவேன். எவ்வளவு திமிரு பத்தியா, ஒரு அகந்த பத்தியா, எவ்வளவு பெருமையா பேசுற பத்தியா. நீ மேலதான் தள்ளிவிடப்பட்டவன்டா. ஆனா நீ என்ன பண்ண? நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்க போய் ஒரு ஆராதனை பண்ணுவேன், நான் ஆராதனை பண்ணி என்ன பண்ணுவேன், அங்க இருந்து நான் என்ன பண்ணுவேன், உன்னதமானவருக்கு ஈக்குவலா நான் உட்கார போறேன். பாத்தியா, நீ இப்படி பேசினால்தான் எங்க போயிட்டு பாதாளத்துக்கு போய்விட்டாய், பாதாளத்து நிற்கிறாய். இன்னைக்கு பாதாளத்தை கட்டுண்டவனாய் காணப்படுறதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் இப்படி அகந்தையாய் பேசி அகந்தையாய் நடந்து உங்களை கீழே போனவங்களா மாற்றக்கூடாது. நீங்கள் உயர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும், மேன்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மேன்மை ரொம்ப முக்கியம். கவனிச்சிங்களா? ஏசபேலுடைய அகந்தை பார்த்தீங்களா? என்ன மாதிரி பேசி என்ன மாதிரி காரியங்களை செய்து அந்த மகள் நடக்கும்போது ஒரு நாள் பாருங்க, அந்த மகள் பாருங்க ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். வேதத்துல அநேக மனிதர்களை பார்க்கும் பாருங்க, அவர்களுள்ள அகந்தை பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல பாபிலோன் ராஜா பாருங்க, அந்த அகந்தியா பேசி கல்யாணம். நிறைய நேரத்தில் அந்த அகந்தியாய் பேசுகிறவர்கள், அகந்தியா நடக்கிறவர்கள், அகந்தியா இருந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். அவருடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல். ஆனாலும் நீ அகந்தையாய், நீங்க அகந்தியா இருந்த பாதாளத்திலே தள்ளுண்டாய். இன்னைக்கு யார் உங்களை அகந்தியா பேச சொன்னது? நீங்க தான் அகந்தியா பேசுற. என் வீடு என்ன தெரியுமா, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, எங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, வாய்கெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிட்டு அகந்த கண்டெல்லாம் ஒரு மாதிரி மாற்று, ஒரு மாதிரி பார்வை. இங்கே நான் எப்படி சாப்பாடு, எங்க வீட்டுல பாரு எப்படி சாப்பாடு, நாங்க எப்படியா பட்டவங்க தெரியுமா, எங்களுடைய ஜாதி எப்படியா படுத்துமா, எப்படி பேசுது. அகந்தியா பேசக்கூடாது, தாழ்மை தத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டார். நாம் ஒரு பரிசுத்த வான்கள் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாழ்மையா இருக்கிறார், நாமும் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த தாழ்மை உள்ள ஒரு மனிதனாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மளை வழிநடத்த வல்லவராக. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த அகந்தை உள்ள ஒரு மனிதனாய் காணப்படுது. இந்த உபதியாளர் நம்ம பார்க்கும்போது பாருங்க, அந்த 3ஆம் வசனத்துல மாஸ்டர், அந்த அகந்தை உள்ள ஒரு இருதயம் எப்படியாப்பட்டதாய் மாறுகிறது என்று. அந்த அகந்தை உள்ளவனுடைய இதயத்துக்கு அங்க 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய், திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையிடுகிறவர்கள் ஆகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவா. திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ. பாருங்க, நீ இவ்வளவாய் சேர்த்து வச்சதுனால நீ இவ்வளவா, நான் அப்படி இருக்கிறேன் பாருங்க, திருட வந்தா உன்னிடத்துல எவ்வளவாய் திருட முடியும். உங்ககிட்ட வந்தாங்கன்னா என்ன பண்ண, எவ்வளவா அதை எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்து 6ஆம் வசனம் பாருங்க, ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்தெடுத்து கொள்ளப்பட்டது. அவ்வளவு சேர்த்து வைத்து என்ன பிரயோஜனம், அவ்வளவு காரியங்களை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம், எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளையே, நான் அதை சேர்த்த இதை சேர்த்த, நான் அப்படி வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்ந்து உங்களுக்குள்ள நீங்கள் குறைவை கொண்டு வரக்கூடாது. ஒரு நிறைவுள்ளவளாய் மாற வேண்டும், ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துலதான் நான் அகந்த உள்ளவனாய் காணப்பட்டிருக்கேன், எதெல்லாம் எனக்கு அகந்தியா இருக்குது நினைச்சுங்களா. நான் ஆலயத்துக்கு போகிற நேரத்துல ஏதாவது அகந்தியா நான் இருக்கிறேன்னா, பாடும்போது எதனா அகந்தியா இருக்குன்னா, நான் வேதத்தை வாசிக்கும் போது அகந்தியா இருக்குன்னா இல்ல. நிறைய நேரத்துல தாழ்மையை தரித்து கொண்டவனாய், தாழ்மை உள்ள ஒரு மனிதனாய், என் இருதயம் அகந்தியாய் இருப்பதை நான் விரும்பவில்லை.
நான் அப்படி நடக்கணும், நான் இப்படி போகணும், செய்யாத வார்த்தையை கேட்கும் போது தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எங்கெல்லாம் அகந்தையாய் காணப்பட்டீர்களோ அந்த அகந்தையை இப்போது மாற்றிக்கொள். அந்த அகந்தையை இப்போது விட்டு விடுவானால், அந்த அகந்தை என்ற வார்த்தைக்கு, அந்த செயலுக்கு நீங்கள் விலகி வருவீர்கள் சொன்னால் உங்களை ஆண்டவர் மீட்டுக் கொள்வார். உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் உனக்கு அற்புதம் செய்யாம யாருக்கு செய்ய போறார்? அவர் உனக்கு நன்மை செய்யாம யாருக்கு நன்மை செய்ய போறார்? உனக்காகத்தானே அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, தேவனுடைய பாத்திரம் அமர்வுல, தேவனோடு கூட ஐக்கியப்படவில்லை, தேவனோடு கூட நெருங்குங்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, வேதத்துல பார்க்கும்போது பாருங்க, 2 ராஜாக்கள் 14:7 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொத்தியேல் என்னும் பெயரை தரித்தான். கவனிங்க, இவ்வளோ பெரிய ஜெயம் எடுத்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த ஜெயம் எடுக்கும் போதெல்லாம் நாம் என்ன பண்ணணும்னா அகந்தையா இருக்கக்கூடாது. ஒரு நாள் பாருங்க, ஒன்றும் இல்லாமல் இருப்பீர்கள், ஒரு பெரிய வீட்டை கட்டும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். அந்த வீட்டை கட்டின உடனே உனக்குள்ள உன் இருதயம் அங்கே அகந்தை உள்ளதாய் மாறும். நீ பெருமையுள்ளவனாய் நடக்க ஆரம்பிப்பாய். நீ பெருமை உள்ளவனாய் வாழ கற்றுக்கொள்வாய். ஒரு சிலர் பாருங்க, ஒரு சில வாகனங்களை வாங்கணும், அவர்கள் அகந்தை உள்ளவராய் மாறுவார்கள். அந்த அகந்தை அவர்களை மோசம் போகிறது என்று அறியாம போயிருப்பாங்க. நீங்க வாகனங்கள் வாங்கும் போதோ, வீடுகளை கட்டும் போதோ, மற்ற காரியங்களை செய்யும் போது அகந்தை உங்களுக்குள்ளே வராதபடிக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார், கர்த்தர் என்னை ஜெயமுள்ளவனாய் மாற்றினா, கர்த்தர் எனக்கு உதவி செய்தா, அவருடைய கிருபையினால் தான் இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அகந்தையாய் இருப்போம் என்று சொன்னால் என் இதயத்துடைய அகந்தை என்னை மோசம் போக்கும். நான் மோசம் பண்ணோம்னாய் மாறிடுவேன். ஏன்பா அப்படி மாறிட்ட, ஏன்பா அப்படி நடக்கனா? அகந்த அகந்த அகந்த. ஒரு மனிதனை தெரியும், ஆசிரமத்தில் இருக்கிறார். அந்த மனிதன் பாருங்க, 10 லட்சம் ரூபாய் ஒரு சொத்தை வாங்கி போட்டார். அவர் ரொம்ப அகந்தியா இருப்பார். நான் தேடக்கூடிய தேவன் என்னை உயர்த்தினா, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்க பெருமையாய் நடந்தார். ஒரு நாள் வியாதி ஒன்று வந்தது. அந்த வியாதி நிமித்தமாக அவரை பார்த்து கொள்ள முடியாமல் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்தார்கள். அந்த ஆசிரமத்தில் சேர்க்கும் போது அந்த மனிதனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கவில்லை என்று வேதனைப்படுகிறார், கலங்குகிறார். அவருடைய மனைவி வந்து வேதனைப்பார், பார்க்க மாட்டாங்கன்னு கலங்கினார். அப்போ சொன்னேன், ஏன் அப்படி இருக்குங்க, என்னாச்சுன்னு கேட்டேன். அப்போ சொல்லும்போது சார், பாஸ்டர், என் பிள்ளைகளும் வந்து பார்ப்பதில்லை, என் மனைவியும் வந்து பார்ப்பதில்லை. அப்போ உங்கள் காலங்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக சொத்துக்களை சம்பாதிப்ப இப்படி வாழ்ந்து விட்டேன். ஆனால் என்னை யாருமே நேசிக்கிறதில்லை. அன்றைக்கி எப்படி இருந்தீங்க? தேவனை தேடுவதற்கு மனமில்லாமல் அகந்தையாய் வாழ்ந்தீர்களே, இன்னைக்கு எங்கே கொண்டு போச்சு பற்றியா? உன் அகந்த உன்னை மோசம் போக்கியது. பிள்ளைகளை யாரும் வரவில்லை. கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சொத்துக்களை வாங்குவதற்காக ஒரு அழகாக கூப்பிட்டு பண்ணாங்க. கையெழுத்து வாங்கின திரும்ப தந்து விட்டாங்க. அந்த மனிதன் வேதனைப்பட்டு மரித்து போனான். அவனுடைய அகந்தை மோசம் போக்கினது. அவன் சேர்த்து வைத்த சொத்துக்களை அவர் சுதந்திரிக்க மாத்திரம்தான் அவங்களோடு பழகினார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களை மோசம் போகாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். அப்பா, நான் உண்மை நம்புகிறேன், உண்மை நேசிக்கிறேன், உங்கள் மேலே அன்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இதயத்தினுடைய அகந்தை மோசம் போக்கும் என்று வேதம் சொல்லிக்கப்பா. இதயத்தில் அகந்தையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. அதில் ஒவ்வொருவரும் என்ற அகந்தையை விட்டு மனத்தாழ்மை தரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.